ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் இப்போ நம்ம எந்த ரீஜன் வந்துட்டோம்னா ஆர்கிடெக்சர் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஆர்கிடெக்சர் டாபிக்லேயே நிறைய நமக்கு கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டிலாம் தேவை. இந்த ஆர்கிடெக்சர்ன்றது எப்படி வந்ததுங்க, இந்த கோவில்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பௌத்தம் அண்ட் சமணம், அதாவது புத்திசம்னு சொல்லுவோம் இல்லையா, புத்திசம். ஸோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம், இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் தான் இதைத்தான் பௌத்தம் சமணம் அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டு மதங்களுமே யார் ஒருத்தர் கடவுளை அடையணும் அப்படின்னாலும் அவங்க தங்களுடைய குடும்பத்திலிருந்து வெளில வரணும், ஃபேமிலி லைஃப்ல இருந்து வெளில வரணும்னு சொன்னாங்க. அண்ட் அப்படி வெளில வந்தவங்கள சங்கம் அப்படின்றதுல அவங்கள தங்களை ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ன்ற மாதிரி சங்கம் அப்படின்னா அசோசியேஷன் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சங்கத்துல, அதாவது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவற வாழ்க்கைக்கு வந்தவங்க இந்த சங்கத்துல தங்களை ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டு இவங்க ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமாக மலைகளில் குகைகளில் வாழ ஆரம்பித்தார்கள். அப்படி இவங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது இவங்க தங்களுடைய சாமியை வழிபடுறாங்க. அப்படி வழிபடக்கூடிய அந்த ஹாலுக்கு பேரு சைத்தியா அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு சைத்தியா. அதுக்கு பேரு சைத்தியா. சைத்தியானா பிரேயர் ஹால் அப்படின்னு அர்த்தம். இந்த சைத்தியா தான் இன்னைக்கு நம்ம கோவில்னு சொல்றோம். அவங்க தங்குற இடத்துக்கு பேரு விஹாரா அப்படின்னு பேரு. தங்குற இடம் பேருன்னா விஹாரா. விஹாரானா மொனாஸ்டரி. மொனாஸ்டரினா என்னன்னா அந்த புத்த மதத்தை சார்ந்த சமண மதத்தை சார்ந்த மத குருமார்கள், அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க. இப்போ நம்ம மடம்னு சொல்றோம்ல, இப்போ சாமியார் மடம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மடங்கள் தான் விஹாரா. அப்போ இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? மலைகளில் முதலில் வாழ்ந்தாங்க. மலை குகைகள்ல வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? மலை குகைகள்ல ஓகே, அழகா என்ன பண்ணா அப்படின்னா குடைவரை கோவில் கட்டி வாழ ஆரம்பித்தார்கள். ஓகே, எப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க? குடைவரை கோவில். குடைவரை கோவில்னா என்னன்னா ஒரு மலையை குடைஞ்சு வாழ்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் எக்ஸாம்பிள்லாம் அஜந்தா, எல்லோரா சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருச்சி மலைக்கோட்டையை சொல்லலாம், மகாபலிபுரத்தை சொல்லலாம், நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலை சொல்லலாம். இதெல்லாம் குடைவரை கோவில். அப்போ ஒரு காலத்துல சிற்பிகள் இந்த குடைவரை கோவில் அப்படின்றத செய்யறதுக்காக எங்க சார் போனாங்க? மலைகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பல்லவர்கள் காலகட்டத்தில இருந்து மலைகளை நோக்கி போகாம சிற்பிகளை தேடி, ஓகே, இப்போ பெரிய பெரிய கல்லாம் உடைச்சு, ஓகே, பெரிய பெரிய சைஸ்ல கல்லை உடைச்சு அதை பார்க்கும் பொழுது மாட்டு வண்டிகள்ல பூட்டி சிற்பிகளுக்கு நோக்கி எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ தஞ்சாவூரை சுத்தி ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. இப்போ மலைகள்ல குகைகள்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு பேரு குடைவரை கோவில்னு பேரு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்குல்ல, தஞ்சாவூர் பெரிய கோவிலை சுத்தி 90 கிலோமீட்டர்ல எந்த மலைகளும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. தஞ்சாவூரை சுத்தி 90 கிலோமீட்டர்ல எந்த மலையும் கிடையாது. நிறைய தஞ்சாவூருக்காரங்க, மன்னார்குடி, மாயவரங்காரங்களாம் யோசிச்சு பாருங்க, எங்க இருக்காங்களாம் மலை? தஞ்சாவூரை தாண்டி ஒரு 90 கிலோமீட்டர் தாண்டி தஞ்சாவூர் கோவில் கட்டினதே எந்த ஒரு கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டையில நார்த்தாமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நார்த்தாமலையில இருக்கக்கூடிய கல்லை எடுத்துட்டு வந்து தான் கட்டினாங்க. அப்போ சிற்பிகளை தேடி கற்கள் வந்தது. பாயிண்ட் புரியுதா? இப்படி வந்தது. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்றான். அப்ப ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்னா என்னன்னா, கோவில்களை எங்கு செதுக்க வேண்டுமோ, எங்கு உருவாக்க வேண்டுமோ அங்கு உருவாக்கினார்கள். அதுதான் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்னன்னா, மலை குகைகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல கோவில்களை பார்க்கும் பொழுது செதுக்கினார்கள். அப்போ கோவில் கட்டக்கூடிய பழக்கம் பௌத்த சமயத்துல, சமண சமயத்தில் தான் முதலில் தோன்றியது. அதுக்கப்புறம் பின்னாடி இந்து மதத்திலையும் இந்த கோவில் கட்டக்கூடிய பழக்கம் வந்துடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மதங்கள்ல நிறைய கோவில்லாம் கட்டியிருப்பாங்க. சரி,
அப்போ இதை நாம எப்படி யூபிஎஸ்சிக்கு அனலைஸ் பண்றது? இப்போ நம்ம மோடிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கோவிலுக்கு போவார். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா கோவில்களுக்கு போவாங்க. மேக்சிமம் தாஜ்மஹால் போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடுன்னு வந்தால் எதனா இப்போ சிதம்பரம் கோவில் போவாங்க, ஸ்ரீரங்கம் போவாங்க, அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் போயிட்டு வருவாங்க, திருப்பதி போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கோவில்கள் அப்படின்றது இந்தியாவில் சொல்லப்போனால் அது ஒரு ரிலீஜியஸ் சென்டர்ஸ் மட்டும் அல்லாமல் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா, ஸ்பிரிச்சுவல் சென்டரா மட்டும் இல்லாமல் அது ஒரு பாசிட்டிவ் சென்டரா, அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பேங்கா, ஒரு ஹுண்டியா, ஒரு டெபாசிட் சென்டரா இந்தியாவில் கோவில்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு பேர் தான் லெபாக்ஷி ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில்றான். லெபாக்ஷின்ற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஓகே, பக்ஷி அப்படின்றது ஒரு ஒரு புறாவை குறிக்குது, அதாவது ஒரு கருடனை குறிக்குது. ராமாயண காலகட்டத்தில் ஜடாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருடன், அதாவது ஜடாயு அப்படின்றவன் ராவணன் சீதையை கடத்திட்டு போகும் பொழுது, ஓகே, இந்த ஜடாயு வந்து பார்க்கும் பொழுது ராவணனை பார்த்து சண்டை போட்ட இடம்னு சொல்றாங்க. ஸோ லெபாக்ஷி அப்படின்ற வார்த்தை, லெபக்ஷி அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த கோவில் ராமாயண காலகட்டத்தில இருந்தே வந்து இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ லெபாக்ஷி டெம்பிள் ஆந்திரால இருக்கு. ஓகே, அதை கட்டியது விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெபாக்ஷி கோவிலை கட்டினது யாரு? அது விஜயநகர பேரரசு. இந்த கோவில்ல சிவனுக்கும் சரி, விஷ்ணுவுக்கும் சரி, வீரபத்ரன்னு சொல்லக்கூடிய சாமிக்கும் 3 சாமி அங்க இருக்கு. ஓகே, அப்போ இந்த லெபாக்ஷி டெம்பிள்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பெயிண்டிங் இருக்கு. அதுக்கு பேரு முரால் பெயிண்டிங். முரால் பெயிண்டிங்னா என்னன்னா சுவத்துல வரையக்கூடிய பெயிண்டிங் பேரு முரால் அப்படின்னு பேரு. அப்போ இந்தியாவிலேயே த ஹையஸ்ட் ஸ்கல்ப்சரல் வெல்த் அண்ட் முரால் பெயிண்டிங்ஸ் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெபாக்ஷி பெயிண்டிங். ஓகே, ஏஷியாஸ் பிக்கஸ்ட் முரால் பெயிண்டிங் அப்படின்றது இந்த வீரபத்ர சுவாமி கோவிலில் வந்து பார்க்கும்போது இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ த வீரபத்ரா டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை 2 brothers, தட் இஸ் வீரண்ணா அண்ட் விருப்பண்ணா. ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா the temple is built in the விஜயநகர் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். விஜயநகர் ஆர்கிடெக்சர் ஸ்டைலுன்னா இது ஒன்றும் கிடையாது, திராவிட கட்டடக்கலை. விஜயநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க கோவிலை எப்படி சார் கட்டுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கட்டுற மாதிரி திராவிட கட்டடக்கலை மூலயமா தான் கட்டப்படுது. விஜயநகரம்ன்றது திராவிட கட்டடக்கலை மூலயமாக கட்டப்பட்டது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் அட்டாப் த கூர்மா சைலம், தட் இஸ் டாட்டாய் ஷேப். கூர்மா சைலம், கூர்மானா டாட்டாய்ஸ். ஸோ டாட்டாய்ஸ் ஹில், டாட்டாய்ஸ் ஷேப் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. There is a huge Nandi bull made from a single granite stone. Okay, so the Lepakshi has many murals from Vijayanagar era and the famous sculpture of the snake on the Nahalinga. Okay, the original structure is said to have been built by sage Agastya and finds mention in the Skanda Purana as one of the Shaiva pilgrimage centers of ancient India. அப்போ லெபாக்ஷி டெம்பிள்ன்றது சைவிசத்துல மிக முக்கியமான ஒரு சென்டர்ஸா சொல்றாங்க. The entire temple complex was believed to be rebuilt by Virupanna and his brother Veeranna under the Vijayanagar rule. So இந்த இடத்துல லெபாக்ஷி பெயிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, லெபாக்ஷி ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டனாலே அங்கே வீரபத்ர சுவாமி கோவில் இருக்கு, ஆந்திரால இருக்கு. ஓகே, கூர்மமலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நிறைய யூனியன் பட்ஜெட் 2003 பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை டிஜிட்டைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு இது வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இங்கே சொல்கிறது என்னென்னா த பாரத் ஷேர்டு ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பாரத் ஸ்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க, வில் பி செட்டப் இன் டிஜிட்டல் எபிகிராஃபி மியூசியம். சரியா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன? இதுதான் ஜுனகார். இது நிறைய இடத்துல இது நிறைய தடவை யூபிஎஸ்சியில் அந்த கேள்வியை கேட்டுட்டான். ஜுனகார் அப்படின்றது எங்கே இருக்கு? ஜுனகார் குஜராத்தில் இருக்கு. ஏன் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஃபேமஸ்? ருத்ரதாமன் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி பேசுது. ஓகே, சொல்ல போனால் இந்த இடத்துல இந்த ஜுனகார் அப்படின்ற இடம் முக்கியமாக என்னத்தை சொல்லுது அப்படின்னா சுதர்ஷனா லேக், அதாவது சந்திரகுப்த மௌரியாவுடைய மினிஸ்டர் பேர் புஷ்யகுப்தான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த இடத்துல சுதர்ஷனா லேக் ஒன்று கட்டினதாகவும் அது பின்னாடி அது ரிப்பேர் ஆகும்போது, டேமேஜ் ஆகும்போது அதை ரிப்பேர் பண்ணது யாருன்னா ருத்ரதாமன் அப்படின்ற ராஜாவும் பின்னாடி ஸ்கந்தகுப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குப்த மன்னனும் அதை ரிப்பேர் பண்ணதா சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஃபேமஸான இன்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம்
இந்த மேஹரௌலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மேஹரௌலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது டெல்லியில இருக்கு. இந்த இன்ஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்னமும் ரஸ்ட் ஆகலை. இது சந்திரகுப்தா 2 அப்படின்ற ராஜா பீரியட்ல இந்த இன்ஸ்கிரிப்ஷன் டெல்லியில எடுத்துட்டு வரப்பட்டது. சரியா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் ஆல்சோ கிரெடிட்ஸ் ஹிம் ஃபார் த கான்கஸ்ட் ஆஃப் வக்கடகாஸ். வக்கடகாஸ் அப்படின்றவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா, மகாராஷ்டிரா ரீஜனை ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வம்சம் தான் வக்கடகாஸ். ஸோ வக்கடகா சாம்ராஜ்யத்தை எப்படி சந்திரகுப்தா 2, ஏன்னா சந்திரகுப்தா 2 தான் குப்தாஸ்ரீ, ஹி ஹேட் த லார்ஜஸ்ட் டெரிட்டரி. நிறைய பேர் சமுத்திரகுப்தான்னு நினைப்பாங்க, சமுத்திரகுப்தா கிடையாது, இட் வாஸ் சந்திரகுப்தா 2. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ திஸ் பில்லர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சந்திரகுப்தா 2 ஆஃப் த குப்தா டைனஸ்டி ஆஸ் விஷ்ணு பாதா இன் த ஹானர் ஆஃப் லார்ட் விஷ்ணு. ஸோ பெருமாளை வந்து பார்க்கும் பொழுது கருடா பில்லர் அல்லது விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இந்தியாவில் சமுத்திரகுப்தா பீரியட்ல சமுத்திரகுப்தாவுடைய போயட், அவன் பேர் ஹரிசேனா அப்படின்னு பேரு. இந்த ஹரிசேனா சமுத்திரகுப்தாவுடைய போர் வெற்றிகளை பத்தி பிரகடனப்படுத்தினது தான் என்ன அப்படின்னா இந்த பிரயாக் பிரசஸ்தி. இது சான்ஸ்கிரிட்ல தான் எடுத்துட்டு வரப்பட்டது. ஓகே. அண்ட் சமுத்திரகுப்தா உங்களுக்கே தெரியும், அவனை வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆஸ் பர் த இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தா டிஃபீட்டட் 9 கிங்ஸ் இன் தி நார்த் இந்தியாவில் 9 மன்னர்களையும் 12 மன்னர்கள் சவுத் இந்தியாவிலையும். ஓகே. ஸோ அத்தவிகா ஸ்டேட்ஸ்னா என்ன அப்படின்னா அவர்கள்கிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் தோக்கடிச்சு அவர்கள்கிட்ட இருந்து கப்பம் வாங்கினதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அத்தவிகா ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் வேசலேஜ்னா என்னன்னா குறுநில மன்னர்களாக மாத்திட்டாருன்றாங்க. It also mentions that more than 5 states in the frontier states surrendered and accepted his suzerainty. சூசர்னிட்டினா என்ன அப்படின்னா ஒரு மன்னனுடைய ஆளுமைக்கு கீழே வாழ்றதுக்கு பேர் தான் சூசர்னிட்டி. சூசர்னிட்டினா என்ன? ஒரு பேரரசனுடைய ஆளுமைக்கு கீழே வாழ்றதுக்கு பேரு சூசர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சமுத்திரகுப்தாவுடைய சூசர்னிட்டியை வந்து பார்க்கும்போது இங்க பிரகடனப்படுத்தி இருக்காங்க. ஸோ எப்படி இந்த ராஜா சிலோன் அதுக்கப்புறமா நிறைய தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாருன்றத சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல ஒரு ஹரிசேனா, இந்த ஹரிசேனா வேற யாருமே கிடையாது, இந்த சமுத்திரகுப்தாவுடைய சொல்லப்போன சமுத்திரகுப்தாவுக்கு எல்லாமே அவர் தான். விச் மீன்ஸ் he was the poet, he was the minister of war and peace அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஹரிசேனா தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஸோ ஹரிசேனா. ஓகே. அண்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லயும் சமுத்திரகுப்தா அப்படின்ற ராஜா இந்தியாவில் அஸ்வமேத யாகம் அப்படின்றத பண்ணதா சொல்றாங்க. அஸ்வானா குதிரை. ஓகே. ஸோ குதிரைகளை பலி கொடுத்து அன்னைக்கு யாகங்கள் பண்றாங்க, அந்த மாதிரி யாகங்களை பண்ணதா சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது என்னன்னா நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஓகே யாரை பத்தி பேசுது அப்படின்னா கௌதமி புத்திர சதகரணின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதவாகன மன்னனை பத்தி பேசுது. இந்த சாதவாகன மன்னன் தான் அம்மா பேரை முன்னாடி போட்டுவான். நம்மலாம் அப்பா பேரை போட்டுப்போம், இன்ஷெல்லாம் அப்பா பேர் தான் போட்டுப்போம். இவன் பேரை பாருங்க, கௌதமி புத்திர சதகர்ணி. அப்படின்னா அம்மாவுடைய பேரு கௌதமி, கௌதமியோடைய புத்திரன் சதகர்ணி அப்படின்னு பேரை வந்து பார்க்கும்போது போட்டிருக்கான். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து யாரால கம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அவங்களுடைய அம்மா ஓகே கௌதமி பாலஸ்ரீயால கம்போஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. த நாசிக் பிரசஸ்தி டிஸ்கிரைப்ஸ் கௌதமி புத்ரா as the ruler of அபரந்தா, அனுபா, சௌராஷ்டிரா, குக்கூரா, அகாரா அண்ட் அவந்தி. இதெல்லாம் என்னன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களுடைய பேர். அவந்தின்றது மத்திய பிரதேஷ். ஓகே. ஸோ சௌராஷ்டிரான்றது உங்களுக்கே தெரியும், சௌராஷ்டிரான்றது குஜராத், ராஜஸ்தான். ஓகே. குக்கூரா, அபரந்தா அப்படின்றதுலாம் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களா அவர் எப்படி தோக்கடிச்சு பெரிய ஆள் ஆனாருன்றதை சொல்லுது. இது ஒரு ஃபேமஸான இன்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகாநாத். இன்னும் எப்பயுமே இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நானாகாத் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது சாதவாகனர்களை பத்தி பேசுது. ஓகே. ஸோ ஃபைன். த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட் பை கௌதமி பாலஸ்ரீ அண்ட் நானாகாத் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் இஷ்யூட் பை நாகானிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுவும் நானாகாத் இன்ஸ்கிரிப்ஷன்றது சாதவாகனர்களை பத்தி அதிகமாக மென்ஷன் பண்றதா சொல்றாங்க. ஓகே. அண்ட் புத்திஸ்ட் மொனாஸ்டரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பரத்பூர்ன்ற இடம், பரத்பூரே 2 இடத்துல இருக்கு. ஒன்று ராஜஸ்தான்ல இருக்கு, இன்னொன்று பெங்கால்ல இருக்கு. ஸோ இந்த பரத்பூர்ன்ற இடத்துல புத்திஸ்ட் மொனாஸ்டரி காம்ப்ளெக்ஸ் இருந்ததா இங்க பேசப்படுது. ஸோ ரீசெண்ட் எக்ஸ்கவேஷன் அட் பரத்பூர் இன் பெங்கால் ஷோஸ் தட்
புத்திஸ்ட் மொனாஸ்டரின்றது ஒண்ணுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மொனாஸ்டரி அப்படின்றது பௌத்த மதத்துல சார்ந்த பௌத்த துறவிகள் அங்க வந்து பார்க்கும் பொழுது தங்குற இடம்னு சொல்லியிருக்கேன். சரியா? So the recent excavation have revealed the presence of Buddhist monastery. According to the experts, the Buddhist sites in the states are presence of a large stupa along with the monastery complex. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி புத்தா வந்து கையில பூமி ஸ்பரிச முத்ரா, அதாவது உக்காந்துட்டு இருக்கும் பொழுது பூமி மேல கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு முத்ராவோட உக்காந்துருக்காராம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பூமி ஸ்பரிச முத்ராங்க. பாருங்க, it is the gesture of hand showing 5 fingers of the right hand towards the earth, symbolizing the Buddha's enlightenment. Okay, so பூமி ஸ்பரிச முத்ரா. Recent Patna Circle of the ASI has discovered 1200-year-old miniature votive stupas during the landscaping activities. Okay, so எங்க இருக்கு அப்படின்னா நலந்தா மகாவிஹார், அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய நலந்தா யூனிவர்சிட்டியில 1200 வருஷத்துக்கு பழமையான சில முக்கியமான ஸ்டூபாஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டூபாஸ் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டூபாஸ்ன்றது என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் ஸ்டூபாஸ் அப்படின்றது யாருடைய காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூபாஸ் அப்படின்னாலே பொதுவாகவே இறந்தவங்களை புதைக்கிற இடம் தான் ஸ்டூபாஸ். ஸ்டூபாஸ்னா என்ன? இறந்தவங்களை புதைக்கிற இடம். அது ஓப்பன், அது ஒரு சமாதி மாதிரி. அதன் உள்ளார நீங்கள் நுழைய முடியாது, பட் அதை சுற்றி வரலாம். ஸ்டூபாஸ்னா இட்ஸ் அ செமி சர்க்குலர் மவுண்ட். இந்தியாவில் ஸ்டூபா அப்படின்றது இந்தியாவில் தான் ஆரிஜின் ஆச்சுன்னு கிடையாது. ஸ்டூபாஸ் அப்படின்றது ஆல்ரெடி பெர்ஷியாவில், ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில், ஈவன் கிரேக்கர்கள் கூட ஐரோப்பாலாம் ஸ்டூபாஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அசோகா இந்தியாவில் இந்த ஸ்டூபா கன்ஸ்ட்ரக்ஷனை பாப்புலர் பண்ணாரு அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்டூபாஸ் இஸ் அ செமி ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் சிம்பலைசஸ் த பரியல் மவுண்ட் ஆஃப் புத்தா. ஸோ புத்தா இறந்த போது கூட அவருடைய உடம்பெல்லாம் புதைச்சி அந்த ஸ்டூபா மேலே கட்டினாங்கன்னு தான் சொல்கிறாங்க. It rose to prominence after the advent of Buddhism and peaked during Ashoka's reign. Stupas evolved as Chorten in the Tibet and pagodas in East Asia. ஓகே, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபெட்டில் அதுக்கு பேர் சார்டன் அப்படின்னும், பகோடாஸ் இது சாப்பிட்ற பகோடா கிடையாது, சாப்பிட்றதுக்கு பேர் பகோடா, இதுக்கு பேர் பகோடா. பகோடா அப்படின்றது என்னன்னா அது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அது ஒரு சமாதி ஸ்தலம் அது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி நலந்தா அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்டூப்பா ஒன்று இருந்துதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் விஷயம். சரி, ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த நலந்தா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நலந்தா யூனிவர்சிட்டி, இந்தியாவிலேயே பழமையான பல்கலைக்கழகம். இந்தியாவிலே 2 பழமையான பல்கலைக்கழகம் இருக்கு. ஒன்று தக்ஷசீல பல்கலைக்கழகம், இன்னொன்று 5வது நூற்றாண்டுல உருவான நலந்தா பல்கலைக்கழகம். இது மூலயமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியர்கள் எந்த அளவுக்கு பழங்காலத்திலேயே கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டூபா அப்படின்றது என்ன அப்படின்னா சொல்றாங்க, இதுல சில இடத்துல ஸ்டூபாஸ் பக்கத்துல உட்காந்து மெடிடேஷனும் பண்ணுவாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் மெடிடேஷன். ஓகே, இந்த ஸ்டூபாஸ் என்கேப்சுலேட் த டீச்சிங்ஸ் அண்ட் ஐடியாலஜி ஆஃப் புத்தா. ஏன்னா ஸ்டூபாவோடைய என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய புத்தா ஸ்டோரி, புத்தாவோடைய டீச்சிங்கை அப்படியே ஸ்டோரி மாதிரி டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அப்படி இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்டூபா அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாவோடைய டீச்சிங்ஸ்லாம் சொல்லுது. அண்ட் நிறைய பேர் இந்தியாவில் நிறைய ஸ்டூபாஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மௌரியா ஸ்டூபா, இதுதான் கேட்பான். இது 3 இடத்த கொடுத்துட்டு இது எதெல்லாம் மௌரியன்ஸ் பீரியட்னு கேட்பான். பைரத், சாஞ்சி, பாரத் இதெல்லாம் மௌரியன்ஸ், போஸ்ட் மௌரியன்ஸ் பீரியட். சாதவாகனா பீரியட்ல அமராவதி ஸ்டூபான்றது ஃபேமஸ். ஓகே, அண்ட் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ். The stupas at Sanchi and Bharat are one of the oldest stone structures in India. Okay, in Bharat, that is Queen Maya's dream, யூஸ் ஆஃப் மார்பிள் at அமராவதி ஸ்டூபா. ஆக்சுவலாக ஆர்கிடெக்சர்ன்றது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டூப்பால் அதிகமான இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூபாஸ் மார்பிள்ஸில் செய்யப்பட்டிருக்கு, சில ஸ்டூபாஸ் அப்படின்றது ஸ்டோனில். ஓகே, சில ஸ்டூபாஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டோனில் வந்து பார்க்கும்போது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கா போன்ற மன்னர்கள், ஃபாரின் ரூலர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டூபாஸுக்கெலாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா. பிரசாத் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீசைலத்தில் நம்மளுடைய மினிஸ்டர் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா.
Prasad stands for philanthropic relief, altruistic service and development. So Prasad scheme அப்படின்றது பேரு. ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இட்ஸ் அ குளோபல் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ பிரசாத் இஸ் அ குளோபல் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் committed to uplifting the lives of economically disadvantaged people around the world. Our programs in India, Mexico and the United States impact thousands of people annually. ஸோ பிரசாத் ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் ஸ்ரீசைலம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஸ்ரீசைலம் பொதுவாகவே சிவனுக்கு 12 கோவில் இருக்கு. சிவனுக்கு 12 ஜோதிர்லிங்க கோவில்கள் இருக்கா. அந்த 12 ஜோதிர்லிங்க கோவில்களும் ஜோதிர்லிங்கன்வாங்க. அதில் ஆந்திராவில் மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்ரீசைலம்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஓகே, இது எங்க அப்படின்னா நல்லமலா ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ சுவாமி பேர் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி. There are 2 separate temple complexes present inside. One is dedicated to Lord Mallikarjuna Shiva, while the other one is goddess Brahmaramba. Okay, so Brahmaramba. Okay. Mention of Srisailam hills can be traced to the Nasik inscription of Sadavahana king Vashishtaputra Pulamavi in the 1st century. The Ikshavaku kingdom ruled Srisailam from 200 to 300. So Srisailam அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேஷன் தெரியுது. And the first phase of the Sri Mahakaleshwar corridor inaugurated. ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ்ல மகாகாலேஸ்வர் காரிடர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மகாகாலேஸ்வர் பாருங்க, எப்படி ஸ்ரீசைலம் படிச்சிங்களோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜைன்ற இடத்துல காலபைரவா டெம்பிள் ஃபேமஸ், உஜ்ஜைன் காளி ஃபேமஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்கா டெம்பிள். ஓகே, ஸோ மகாகால் இஸ் த ஒன்லி ஜோதிர்லிங்கா ஃபேசிங் சவுத். The rest face east. This is because the south is believed to be the direction of death. The Jyotirlinga or shrines are believed to be the most sacred abodes of Shiva. Okay, the Mahakaleshwar temple has been built in Maratha, okay, Bhumija and also Chalukya style. Okay, so இந்த ஜோதிர்லிங்கா எங்க இருக்குன்றத பார்த்துக்கோங்க. The time of the origin of the temple may be assigned to the prehistoric period, as the Purana say it was the first established Prajapita Brahma. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட் இஸ் ஜோதிர்லிங்கா? ஜோதிர்லிங்கா இஸ் நத்திங் பட் காலம்ஸ் ஆர் பில்லர்ஸ் ஆஃப் லைட். ஜோதிர்லிங்கா அப்படின்னா இன்னும் ஒன்றும் இல்லை, லைட்டை தான் குறிக்குது. ஓகே, த ஸ்தம்பா சிம்பிள் ரெப்ரசன்ஸ் தட் தேர் இஸ் நோ பிகினிங் நார் எண்ட். இந்த ஜோதிர்லிங்கா அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஓகே, ஸோ இறைவன் அப்படின்றவன் லைட் ஃபார்ம்ல இருக்கான், ஆதியும் இல்லை, ஒளி வடிவில் இருக்கான், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி. The city of Ujjain also one of the primary centers of learning for Hindu scriptures called Avantika in the 6th and the 7th century BC. இதில் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்கா டெம்பிள் இருக்கு. இதை தவிர்த்து மற்றதெல்லாம் கொடுத்துருக்கான். சோம்நாத் குஜராத்தில், அதே குஜராத்தில் நாகேஸ்வர், துவாரகால நாகேஸ்வர், அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன சுவாமி ஆந்திரா, ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷ். கிட்டத்தட்ட 5 ஜோதிர்லிங்கா டெம்பிள் மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பார்த்துருப்பீங்க. ஓகே, பைத்யநாத் வந்து ஜார்க்கண்ட்ல, அவுரங்காபாத்ல வந்து பார்க்கும்பொழுது மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் கிரினேஸ்வர். ஓகே, விஸ்வநாத் வாரணாசி. ஸோ இந்த மாதிரி திரியம்பகேஸ்வர் நாசிக் மகாராஷ்டிரா, பீமா சங்கர் மகாராஷ்டிரா, கேதார்நாத் உத்தரகாண்ட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஜோதிர்லிங்கா டெம்பிள்ஸ் என்னன்றது நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, fine. So astronomers and mathematicians such as Brahmagupta and Bhaskaracharya also made Ujjain their home. According to Surya Siddhanta, which is one of the earliest available texts of the Indian astronomy, Ujjain is geographically situated at the intersection of 0 meridians of longitude and also Tropic of Cancer. Okay, so Tropic of Cancer அப்படின்றத Tropic of Cancer and okay 0 meridian அப்படின்றதுல உஜ்ஜைன் வந்து பார்க்கும்போது இருக்கிறதா சொல்றாங்க. சரியா? So India is restoring Angkor Wat temple complex. Angkor Wat அப்படின்றது கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதை கட்டினது இந்த கோவிலை கட்டினது ஒரு தமிழ் மன்னன்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த தமிழ் மன்னன் 12வது நூற்றாண்டுல கட்டியிருக்கான். 2ஆம் சூரியவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் தான் கட்டியிருக்கான். அது பின்னாடி வந்து அழிஞ்சிடுச்சு, அதை திருப்பியும் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்குன்னா கம்போடியா. உலகத்திலேயே ரொம்ப பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய கோவில்ன்றது இதுதான் சொல்றாங்க. Addressing the Kashi Tamil Sangamam on the subject contribution of temples in the society and national building, External Affairs Minister Jaishankar stated that the Angkor Wat temple complex in Cambodia is being restored by India
because our civilization is not limited to India but it's spread across the countries. ஸோ ஆங்கர் வாட் கம்போடியாவில் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே built by சூரியவர்மன் அந்த 12th century. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் புத்திஸ்ட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், புத்திசம் ஸ்டைலில் இருக்கு. இங்க இருக்கிற கோவில் எந்த சாமியில இருக்குன்னா விஷ்ணுவோடைய கான்ட்ரிபியூஷன், விஷ்ணு கோவில் தான் அது, ஒரிஜினலாவே அது விஷ்ணு கோவில் தான். ஸோ த ஆங்கர் வாட் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் கவரிங் சம் 400 acres, 160 ஹெக்டர்ல வந்து பார்க்கும்போது இருக்கு. ஸோ அது கைமர் ஆர்கிடெக்சர், அதாவது கம்போடியாவை கைமர் எம்பையர் அப்படின்றவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய கைவண்ணத்தில் இது செதுக்கப்பட்டதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹெரிடேஜ் கேம்ப் அட் ராமப்பா டெம்பிள். இந்த ராமப்பா டெம்பிள் அப்படின்றது என்னன்னா, ஓகே, ஸோ எங்க சார் இருக்கு? தெலுங்கானால. இந்த சைட் இஸ் ராமப்பா டெம்பிள் ஆல்சோ நோன் அஸ் த ருத்ரேஸ்வரா டெம்பிள். இட் இஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இது எங்க சார் இருக்குன்னா தெலுங்கானால இருக்குன்னு சொல்றாங்க. It lies in the valley of Palampet village of Venkatpur mandal of Mulugu district. ஸோ 13-14வது நூற்றாண்டில் இது கட்டப்பட்டது. முக்கியமாக 13-14 அப்படின்னாலே காக்கத்திய வம்சத்தால இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. The temple was constructed by Kakatiya king Ganapati Deva's general Ratcharla Rudra. Kakatiya dynasty was the South Indian dynasty that ruled Andhra Pradesh in India from 1083 to 1323. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆல்ரெடி 2 times வந்துருச்சு. So Marco Polo, during his visit to the Kakatiya Empire, allegedly called the temple as the brightest star in the galaxy of temples. அப்போ உங்ககிட்ட இதை கொடுத்துருவோம். Ramalingeshwara Swami is the presiding deity of the temple. Marco Polo, during his visit to Kakatiya dynasty, Marco Polo அப்படின்றவர் 13வது நூற்றாண்டுல இட்டாலியில இருந்து வந்தவர் அவரு. So this Marco Polo, during his visit to the Kakatiya Empire, allegedly called the temple as the brightest star in the galaxy of temples. நிறைய கேலக்சினாலே தெரியும் உங்களுக்கு. இந்த பால்வெளி, நம்ம மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவோம், பால்வெளி அண்டம். அந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருந்தாலும் அதுல ஒரு மிக முக்கியமான பிரைட்டஸ்ட் ஸ்டார், வெளிச்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரமாக இந்த கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு கோவிலை பத்தி ரெஃபர் பண்றாங்கன்னா அப்போ அந்த கோவில் முக்கியமானது, எக்ஸாம் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ காக்கத்தியா டைனஸ்டின்றது நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, ஸோ அதாவது the foundation is built with the sandbox technique. The flooring is granite and the pillars are basalt. Sandbox techniqueன்றது ஒன்றும் கிடையாது, granite and also basalt. basalt அப்படின்றது என்னன்னா கடலுக்கு இப்போ நம்ம கடல் இருக்கு, தண்ணிலாம் எடுத்துட்டீங்கன்னா அடியில் அது அங்கேயும் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதை பசால்ட் சால்ட்டுன்றாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சாண்ட்பாக்ஸ் டெக்னிக்ன்ற பேர்ல நம்ம கிரானைட் கற்களால் மட்டும் இல்லாமல் பசால்ட்னு சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கற்களாலும் செய்யப்பட்டது. The lower part of the temple is red sandstone, while the white gopuram is built with light bricks that reportedly float on the water. The Kakatiya temples, dedicated mostly to Shiva, reveal in their construction a happy blendings of styles of North Indian and South Indian, which influence the political life of the Deccan. Okay, so North Indian style இருக்கு, South Indian style இருக்கு. Okay, so இது எங்க சார் எக்ஸாக்டா எங்க சார் இருக்கு? முக்கியமா இந்த 3 கோவிலை அடிக்கடி கொடுக்குறானுங்க தெலுங்கானால. முக்கியமா காக்கத்தியா டைனஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலாம்பெட் ராமப்பா டெம்பிள், ஓகே, ஹனுமம், தட் இஸ் ஹனம்கொண்டா, தட் இஸ் 1000 பில்லர் டெம்பிள் அட் ஹனம்கொண்டா, அண்ட் ஆல்சோ இங்க நம்ம பார்த்த ராமப்பா டெம்பிள், அண்ட் ஆல்சோ திஸ் ஸ்வயம்பந்தா டெம்பிள்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா ஒரு டெம்பிள் இருக்கு, ஆர் அது பக்கத்துல எதனா டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குன்னா அதை பத்தி நீங்க படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஹொய்சலா டெம்பிள் பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல நார்த் இந்தியாவில் வர்றது நஹரா, சவுத் இந்தியாவில் வர்றது டிராவிடியன், நார்த்தும் சவுத்தும் கலந்து வர்றது வெஷேரா. அதுல முக்கியமா இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஹொய்சலா டெம்பிள்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ். த சாக்ரெட் எனபிள்ஸ் ஆஃப் ஹொய்சலா, தட் இஸ் த ஹொய்சலா டெம்பிள்ஸ் ஆஃப் வேலூர். இந்த இடம் பேர்லாம் இம்பார்ட்டன்ட். வேலூர், ஹெலிபுட், சோமநாதபுரம், இது வந்து கர்நாடகாவில் இருக்கு. has been finalized as India's nomination for consideration as the UNESCO World Heritage Site. ஸோ ஹொய்சலா ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்ன, இது உங்களுடைய என்சிஆர்டி புக்லையும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரியான கோவில்கள் 11 இருந்து 14வது நூற்றாண்டில் கர்நாடகாவில் கட்டப்பட்டது.
பொதுவாகவே இந்த கோவில் வந்து வெஷேரா ஸ்டைல், அதாவது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ஸ்டைல் கலந்து கட்டப்பட்டது. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த கோவில் ரொம்ப சாஃப்ட் ஸ்டோனு தான், சோப் ஸ்டோனு பேர். அது சாஃப்டா இருக்கும், பஃபிங் ஸ்டோன் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஸ்டோனை வச்சு இந்த கோவில்களை கட்டியிருக்காங்க. மேல இருந்து இந்த கோவில்களை பார்த்த டாப் வியூல இது ஏதோ ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதனாலே இந்த டெம்பிள்ல ஸ்டெல்லேட் பிளான் ஆர் ஸ்டார் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமா ஹலிபிட்டு, த ஒன்ஸ் ப்ராஸ்பர்டு கேபிட்டல். ஹலிபிட்டு வாஸ் த இம்பீரியல் கேபிட்டல் ஆஃப் ஹொய்சலா எம்பையர். ஹலிபித்து located in the middle of the valley east of Western Ghats and surrounded by the low-lying mountains, Halibitu as well as connected region. Okay. There are a number of Hoysala temples scattered across the Mandya district. Some of these temples located in Maddur. மாண்டியான்றது ஒன்றும் இல்லை, மைசூர் பக்கத்தில் இருக்கிறது தான் மாண்டியா. ஓகே, ஸோ அங்கே தான் ஹொய்சலர்கள் ஆண்டிருக்காங்க. ஓகே, நிறைய கோவில் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள், மல்லிகார்ஜுனா டெம்பிள். நம்ம ஆந்திராவில் ஒன்று பார்த்தோம், அது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா டெம்பிள்னு சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயணா டெம்பிள்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் ஆல்ரெடி சொல்லிருக்காங்கல்ல, the Hoysala, the capital of Hoysalas was initially Belur but was later moved to Halibitu. The reign of the Hoysala Empire led to the development of South Indian art, architecture and religion, and its legacy lies mainly in Hoysala architecture. Numerous temples have survived the ravages of time to give testament to Hoysala art and culture. Some of the notable temples இதுதான் கேட்பாங்க. ஹொய்சலால இருக்கக்கூடிய ஃபேமஸான நோட்டபிள் டெம்பிள் என்ன? ஹொய்சலா Channakeshwara temple at Belur, the Hoysaleshwara temple at Halipitu, and Channakeshwara temple at Somanathapuram, the temples at Arasikari, Amrudapura, Belavadi, Noghalli, Hosharagalu. இது எல்லாமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடம். அதனால பேர்லாம் பார்த்தீங்கன்னா கன்னடா பேராக இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. முக்கியமாக 3 பேரும், சென்னகேஷவா பேலூர், இன்னொரு சென்னகேஷவா சோமநாதபுரம், அதுக்கப்புறம் ஹொய்சலேஸ்வரா டெம்பிள் அட் ஹலிபிது. அவ்வளோதான். ஸோ இந்த கன்ஹேரி கேவ்ஸ் அப்படின்றது இன்னும் கன்ஹேரி கேவ்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது சார் அப்படின்னா, இது இந்த கன்ஹேரி கேவ்ஸ் ஆர் த குரூப் ஆஃப் கேவ்ஸ் அண்ட் ராக்கெட் மோனுமெண்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் இன் மும்பையில் இருக்கக்கூடிய சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்கில் தான் இந்த கன்ஹேரி கேவ்ஸ் இருக்கு. These caves hold immense historical and architectural significance. The sculptures exhibited within these caves showcase the influential architectural style of Buddhism that emerged between 1st century BC and the 10th century Common Era. ஸோ 1வது நூற்றாண்டுல இருந்து 10வது நூற்றாண்டு வரைக்கும் உஜ்ஜைன் முக்கியமா புத்திசம் எப்படி டெவலப் ஆனதுன்றது இந்த கன்ஹேரி கேவ்ஸ் மூலயமா அங்க இருக்கக்கூடிய புத்திஸ்ட் இமேஜஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல சொல்றாங்க, இந்த கல்யாண் சொப்பாரானா ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். This establishment was also connected with many trade centers such as the ports of Sopara, Kalyan, Nashik and also Paitan and also Ujjain. சரியா? சொப்பாரான்றது மகாராஷ்டிரா, அது ஒரு ட்ரேடிங் சென்டர். கல்யாண் அப்படின்றது அது ஒரு இடம், முக்கியமான இடம், ட்ரேட் சென்டர். நாசிக் மகாராஷ்டிரா. பைத்தான் அப்படின்றது சாதவாகனாவுடைய கேபிட்டல். உஜ்ஜைன் மத்திய பிரதேஷ். இந்த மாதிரி இடத்துக்கு நடுவில் இந்த கன்ஹேரி கேவ்ஸ் அப்படின்றது இருக்குன்றாங்க. ஸோ நம்ம லிட்ரேச்சர்ஸை பற்றியும் பார்க்கலாம். இது அப்படியே நம்ம இடம் மட்டும் ஃபேக்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா பஷோலி பெயிண்டிங்ஸ் கெட் GI டேக். ஸோ பஷோலி பெயிண்டிங் அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பஷோலி பெயிண்டிங் அப்படின்றது இட்ஸ் அ ராஜ்புட் பெயிண்டிங், எஸ்பெஷலி 18வது நூற்றாண்டுல ஃபேமஸ். இந்த மாதிரி ராஜ்புட் பெயிண்டிங்ஸ் இது எந்த ஸ்கூல்ல வருதுன்னு கேட்பாங்க. இட் கம்ஸ் அண்டர் த பஹாரி மினியேச்சர் பெயிண்டிங். சரியா? பஹாரி மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங்ஸை பற்றி உங்களுக்கு நான் இந்த மெட்டீரியல்ஸை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சோலா எரா ஐடல்ஸ்னாலே அது நடராஜரை தான் குறிக்கும். சோழர்கள் காலகட்டத்தில் நடராஜரை வந்து பார்க்கும்போது நடராஜர் உருவங்களை அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. துளு அண்ட் கோடவா ஸ்பீக்கர்ஸ் டிமாண்ட் ப்ரையாரிட்டி ஃபார் தர் லாங்குவேஜஸ். துளு அப்படின்றது கன்னட மொழி,
கோடவாஸ் அப்படின்றவங்க கன்னட மொழி பேசக்கூடியவங்க, எங்களுடைய மொழி வந்து பார்க்கும்போது நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு அரசுக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் அது எந்த ரீஜனில் இருக்குன்றது தெரிஞ்சால் போதும். காசி தமிழ்ச்சங்கம் அடிக்கடி நியூஸில் வருது. ஓகேவா, காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்றது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் பற்றி பேசுது. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஓகே, ராமேஸ்வரம் காசி, ஓகேவா, வாழ்க்கையில் ஒரு தடையாவது காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காசி ராமேஸ்வரம் பயணங்களை வந்து மக்கள் அன்னையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்டே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்ற பேரில் ஏக் பாரத் ஸ்ரஸ்த பாரத்ன்ற நேமில் இதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. So Kashi in Hindu mythology. Kashi is known to be derived from Kasha, the name of the ancient king whose dynasty later produced the famous legendary king Dividasa of Kashi. The Kashi Kanda of the Skanda Purana explains Kashi to be named of the place where the light of Shiva shines most brilliantly. So Shiva வந்து பார்க்கும்பொழுது it is associated with the Shaivism. காசி எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி விஸ்வநாதரை சொல்லுவாங்க, காசி விஷாலாட்சியை சொல்லுவாங்க. காசி உலகத்திலே ரொம்ப இந்து மதத்தை சார்ந்தவங்க அதிகமாக டொனேட் பண்ணுறது காசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, அப்போது இந்த காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இது முக்கியமாக ஏக் பாரத் ஸ்ரஸ்த பாரத் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு கீழே நடந்துகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எய்ம் இட் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 2015. ஸோ ஏக் பாரத் ஸ்ரஸ்த பாரத் அப்படின்றது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்குள்ளார வருது. ஆக்டிவ்லி என்ஹான்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பீப்புள் ஆஃப் டைவர்ஸ் கல்ச்சர் living in different states and union territories in India with the objective of promoting greater mutual understanding among them. சரியா, ஸோ முக்கியமாக யாரு கீழே இருக்கு அப்படின்னா இட்ஸ் பேக்ரவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே the civilizational connection between India's north and south to bring the two knowledge and cultural traditions of north and south closer. It was organized by the Ministry of Education in collaboration with other ministries like Culture, Textile, Railway, Tourism, Food Processing and Information and Broadcasting, and sync with the National Educational Policy, emphasis on integrating the wealth of India's knowledge system with the modern systems of knowledge. So implementing agencies are IIT Madras and Banaras Hindu University. Okay, and last Kushanas பற்றி கொடுக்குறாங்க. குஷானாஸ் உடைய காயின்ல அதிகமாக காடஸ் லக்ஷ்மியோடைய இமேஜஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ தட் குஷானாஸ் புத்திசம் சார்ந்தவங்களா இருந்தாலும் லேட்டர் பீரியட்ல குஷானாஸ் தே ஃபாலோட் Hinduism and also Vaishnavismன்றது சொல்லப்படுது. So the coinage of India began anywhere between early 1st millennium BCE to the 6th century BCE and consisted mainly of copper and silver coins in its initial stage. The coins of this period was called as Karshapana or Pana. அதாவது கர்ஷப்பனா உங்ககிட்ட கேட்பாங்க, கர்ஷப்பனா ஆர் பனானா என்னன்னா இதுதான் ஒரிஜினலா இந்தியாவில் காயின்ஸ் வந்ததுக்கு இப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. The kingdoms that minted their own coins were Gandhara, குந்தலா, குரு, மகதா, பாஞ்சாலா. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய ஓல்டஸ்ட் காயின்ஸ். த விஜயநகரா கிங்ஸ் ஆல்சோ யூஸ்ட் காயினேஜ் வித் ஹிந்து ஐடல்ஸ். ஹரிஹரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஹி இன்ட்ரடியூஸ்ட் த பிரம்ம சரஸ்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி அண்ட் சிவா பார்வதி. அது பிரம்மா சரஸ்வதி, விஷ்ணுவோடைய ஒய்ஃபான லக்ஷ்மி அண்ட் சிவாவுடைய ஒய்ஃபான பார்வதி. ஸோ இவங்கள வச்சுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயின்ஸ் மின்ட் பண்ணியிருக்காங்க. The tradition of minting coins to win the confidence of local people continued when the French and Dutch minted coins showing Vishnu between 1715 to 1774 and goddess Kali till the date of 17th century. ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நம்மள ஆண்ட ஃபாரினர்ஸும் மக்களுடைய அபிமானத்தை பெறதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆதியில் நம்ம தெய்வங்களை பொறிச்ச காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். சரியா, so the tradition of Indian coinage in the 2nd millennium evolved with Indo-Islamic rule in India and with the British Raj. So அப்போ இதில் ஆரம்பிச்சது சொல்லப்போனால் 2nd millennium அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி ஆரம்பித்த ட்ரெடிஷன் பிரிட்டிஷ் காலம் வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்ச்சின்றது குஷானா பீரியட்லயும் இருந்தது. குஷானர் அப்படின்ற ஒரு he was a சொல்லப்போனால் he came to India during the post-Mauryan period and இருக்கிறதுலேயே அதிகமான காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக கோல்டு காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு இவருக்கு முன்னாடியும் சரி இவருக்கு அப்புறமாவும் சரி கோல்டு காயின் இஷ்யூ பண்ணதில் த குவாலிட்டி ஆஃப் கோல்டு காயின்ஸ், த பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயின்ஸ் அதிகமாக இருந்தது யாருன்னா இவருக்கு தான் சொல்கிறேன். ஸோ குஷானா பீரியட்ல he also patronized மகாயானா புத்திசம், கந்தாரா அண்ட் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை தவிர்த்து மத்திய பிரதேஷில் கோண்ட் ஆர்ட் அப்படின்றது ஃபேமஸ். ராஜ்புட் பெயிண்டிங் ராஜஸ்தானில் ஃபேமஸ். இதுதான் நம்ம பின்னாடி பஷோலி பெயிண்டிங், பஹாரி பெயிண்டிங்லாம் படித்தோம். கலாம்காரி அது நிறைய வருஷத்தில் கேட்டுட்டாங்க. ஆந்திராவில் ஸ்ரீஹாலஹஸ்தி ரீஜனில் ஃபேமஸ். மதுபானினாலே பீகார் பெயிண்டிங். ஓகே, மதுபானி இஸ் பீகார் பெயிண்டிங். காளிகாத் பெயிண்டிங் இஸ் பெங்கால். ஐபான் ஆர்ட் இன் உத்தரகாண்ட். ஓகே, களமெழுத்து ஆர்ட் அட் கேரளா அண்ட் ஆல்சோ சித்ரா ஆர்ட் அட் கர்நாடகா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கனாலே போதும். எந்த இடத்துல என்ன ஆர்ட்னு கேட்போம். சித்ரா ஆர்ட் அட் கர்நாடகா, ரோகன் ஆர்ட் அட் குஜராத், ஓகே, களமெழுத்து அட் கேரளா அண்ட் ஆல்சோ ஐப்பன் ஆர்ட் அட் உத்தரகாண்ட், காளிகாத் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதோட இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை நான் முடிக்கிறேன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் லாஸ்ட் 2 இயர்ஸாக கேட்டால் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் ஏரியாவை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.